Hi guys, this is Remo 27. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 1 ஆஃப் நோ சுகர் சேலஞ்ச் அண்ட் நோ சுகர் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஜங்க் ஃபுட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டேக் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு சேலஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்ம பண்ணி காட்டுறோம். ஆனால் 21 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சேலஞ்ச் பண்ணுறோம். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அன்வான்ட் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டைமுக்கு சாப்பிட மாட்டோம். எப்படி சொல்கிறது, அன்றைக்கி ஃபுல்லாக கூட சாப்பிடாமல் அன்றைக்கி நைட்டு மட்டும் ஒரு நாள் நைட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி வேலைலாம் நிறைய வேலை பார்ப்போம். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் முடியெலாம் வேறு போட்டுது. சரி, அதெல்லாம் வந்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணுறோம், இன்றைக்கான டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ எந்த ஃபார்மட்டான சுகராக அந்த பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, டீ, காஃபி, பூஸ்ட்டு, ஜூஸில் கூட சர்க்கரை சேர்க்கக்கூடாது, எதுலேயும் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 வேளை கரெக்டாக சாப்பிட்ணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க வேணாம். நான் எழுந்துட்டேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9:30 நினைக்கிறேன். 9:30 or 10 o'clock ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். போயிட்டு 2 ஆப்பிள், இல்லை நம்ம போய் கடையிலே கூட குடிச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு தான் பெஸ்ட்டு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும், நாளைக்கு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தல. எனக்கு வீடு கொஞ்சம் நாஸ்தியாக இருக்குது. எங்கள் வீட்டில் அங்கே போய் ஆய வீட்டில் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் வீடு ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேலையை வந்து போயிட்டு வந்துடலாம். ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு. அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்து என்னென்ன பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். சேனலுக்கு யாராவது சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். அண்ட் டெய்லி வீடியோ போடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளை சேலஞ்ச் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து சும்மா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேட் ஹேபிட்டும் ஒரு பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம எதனா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் இனிமேல். ஓகேவா? ஸோ த ரீசன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்ட போகிறோம். ஸோ முடி வெட்டிட்டு ஸோ ஆஃப்டர் வந்து பேசுகிறாங்க தாடி. என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு வந்து தாடி வெட்டி சண்டை போட்டு செய்கிறாங்க. ஸோ வெட்டிடலாம். முடி வெட்டியாச்சு. முடியை வெட்டினோடனே கொஞ்சம் லைட் டான்ஸ்மாக இருக்குல்ல கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ தண்ணி இன்னும் சாப்பிடவே இல்லை. ஸோ தண்ணி தான் இப்போ கொஞ்சம் இன்னும் சாப்பிடணும். ஸோ போகிற வழியில் என்ன ஜூஸ் குடிக்கணும். போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு மதியானத்துக்கு வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. ஸோ இப்போ வந்து 1:15 ஆகுது. அதெல்லாம் 1:15. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்க வந்துருக்கிறோம். ஸோ போரூரில் வந்து இந்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம். அம்மன் ஃப்ரெஷ் ஜூஸ் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ போய் ஜூஸ் குடிக்கலாம் வாங்க. சுகர் இல்லாமல் குடிக்கிறோம். சக்கரை இல்லாமல் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வழி இல்லை, பசிக்குது, சாப்பிடல. மாட்டிலேருந்து முடிச்சுட்டே பிரியாணி பார்த்து வாங்கி வச்சுக்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். டைம் அரௌண்ட் 3 மணி ஆக போகுது. பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆற்காடு பிரியாணி. எங்கள் ஆயத்தாத்தாவுக்கு மோட்டர் வேறு சாப்பிடுவாங்க. போயிருந்தாங்க ஆயுஷ் கேஷ் எனக்கு கத்தி விட்டான். அவன் எது கத்தினான்னு தெரியல, சரியான காண்டாச்சு. அப்போனா அவன் போய் சண்டை போட்டு என்மே அவன் அப்படி பேச மாட்டான்னு சொன்னோடனே தான் நான் கிளம்பி வந்தேன். நான் எதுவுமே இல்லை கைஸ். போயிட்டாங்க. போயிட்டு பாஸ்டர் 2 இங்கே சாப்பாடு இல்லை, அங்கே போய் கத்துறான் அப்போ கைஸ். அதனால செம வெறி ஆயிடுச்சு. உடக்கூடாதுன்ட்டு பேசி அப்புறம் தான் வந்தேன். பிரியாணி அருமையாக இருக்குது கைஸ் பசிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே கோயிலுக்கு போவோம். அதே மாதிரி இன்றைக்கி கோயிலுக்கு போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ கிளம்ப வேண்டியதான். கோயிலுக்கு வந்து வச்சு பட்டையை போட்டாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கான டே விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிவடைகிறது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ ரெகுலராக கோயிலுக்கு வர பழக்கம் இருக்குது. ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ சாமி கும்பிட்டாச்சு. சார் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னது 8 o'clock ஆகுது. ஆனால் லைட்டாக வந்து வயிற்றில் பசி எடுக்குது. நைட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் அவாய்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஃபுட் அவாய்ட் பண்ணலாமா வேணாமா? ஆனால் பசிக்குது. ஆனால் 2 பிரியாணி வந்து ஒரே டைமில் மதியானம் சாப்பிட்ருக்கேன். காலைல சாப்பிடல, நைட்டு சாப்பிடல. ஓகே, நான் வேணாம். தண்ணி குடிச்சிட்டு இல்லை வாட்டர் மெலன் ஜூஸ் குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சுகர் இல்லாமல் குடிக்கிறது ரொம்ப காண்டாகுது ப்ரோ. ஆமாம், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது. அண்ட் பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து தோண்டிகிட்டே இருக்குது.
ஜூஸ் சாப்பிட போகணும், ஸ்வீட் சாப்பிட போகணும், அப்படியே போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இதோட இந்த vlog முடிக்கிறேன். ஸோ அடுத்த நாள் பார்ப்போம் நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது, ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரியான்றது அடுத்த vlogல பார்க்கலாம்.